அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் பேச போகிற வீடியோ வந்து ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல போகிறேன். நான் வீடியோ முழுசாக பாருங்கள் தயவு செஞ்சு, சரியா? முன்னாடி வந்து சவுத் பர்த் அப்படின்ற ஏரியாவில் குடியிருந்தோம். அந்த இடத்துல குடியிருந்தப்போ நான் சும்மா பார்க்குற தூரத்தில் இந்த சிபிடி ஏரியா இருக்குது. சிபிடினா இந்த மெயின் சிட்டி ஏரியா. அப்போ நான் வந்து கக்குலாஸ் பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு மளிகை கடைக்கு போவேன். அது ஏன் போவேன்னா, அந்த கடையில் அந்த சாக்கில் அரிசி மூட்டையெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்படி எல்லாம் திறந்துருக்கும். நம்மளே வந்து இந்த கரண்டி மாதிரி ஒன்று இருக்கும், ஸ்கூப்பு. அதை எடுத்து பைக்கில் போட்டுக்கலாம். அந்த பைக்கில் தனித்தனியாக அந்த ஷாப்பிங் பேக் இருக்கும் இல்லையா, குட்டி குட்டியாக இருக்கும், பிளாஸ்டிக் பை. அதில் போட்டு வச்சு வெயிட் போட்டு காசு கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு கடை. அதை பார்க்குறப்ப இந்திய அரிசி கடை மாதிரியே இருக்கும். அந்த கடைக்கு போயிட்டே இருந்தேன். அப்போ ஒரு நாள் என்னாச்சு, என்னோடய பொண்ணு வந்து ஸ்ட்ரோலரில் இருக்குது. ஸ்ட்ரோலர்னால் அந்த பிள்ளைங்களை வச்சு தள்ளிட்டு போங்க தெரியுமா, அந்த வண்டி. அதில் வந்து கீழே வந்து ஒரு பெரிய பை இருக்கும். அந்த பையில் தான் எல்லா பொருளையும் வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், அப்படியே தள்ளிட்டு வந்துடலாம். அப்படி ஒரு நாள் போனப்போ இந்த அரிசி பருப்பெல்லாம் இருக்கிற ஏரியாவில் கரெக்டாக அந்த வண்டி போகிற மாதிரி ஒரு தூரம், சரிங்களா? ரொம்ப அகலமாக இருக்காது. அப்போது என் பக்கத்தில் ஒரு பெண் வந்து நின்னாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கும். நல்லா வயசில் பெரியவங்க தான், 50 வயசுக்கு மேலே இருக்கும். அவங்க என்கிட்ட வந்து ஒரு 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 50 சென்ட்டு. சென்ட்டுனால் நம்ம ஊரில் பைசா சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சென்ட்டு. டாலர் வந்து ரூபாய், சரியா? 50 சென்ட்டு ஒரு 20 சென்ட்டை கொடுக்குறாங்க. 50 சென்ட்டு 20 சென்ட்டை கையில் கொடுத்துட்டு என் கையில் கொடுக்குறாங்க. கையில் இப்படி வாங்கினோடனே, இல்லை என்ன இப்படி பார்க்குறேன், காசு எனக்கு ஒரே அதிர்ச்சியாக போச்சு. இல்லைங்க, வேணாம் 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 கொடுக்குறேன். ஏன் கொடுக்குறீங்க? ஐ எம் நாட் புவர் அப்படின்றான். இல்லை பரவாயில்ல வச்சுக்கோ, பரவாயில்ல வச்சுக்கோ, இட்ஸ் ஓகே, வச்சுக்கோன்றாங்க. நான் திருப்பி கொடுக்குறேன். என்னடா இது நம்மளுக்கு வந்து கேவலான்னு சொல்லிட்டு திருப்பி கொடுக்குறேன். அவங்க வாங்கிக்கவே மாட்டேன்றாங்க. அவங்க என்ன நினச்சாங்களோ தெரியல. அப்புறம் கடையெல்லாம் பொருளெல்லாம் வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு, அது இந்த கடைக்கு முன்னாடி ஒரு சிலை மாதிரி இருக்கும். இந்த இரும்பில் செஞ்ச, சும்மா ஒரு அழகுக்காக வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு சிலை, ஒரு ரெட் கலரில் ப்ளூ கலர்லலாம் வச்சுருப்பாங்க. அது மேலே அந்த 70 சென்ட்டை வச்சுட்டு நான் வந்துட்டேன். அது ஏன் எதனால் அப்படி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. சாதாரண பேண்ட்டு சட்டை ஜம்பர் தான் போட்டிருந்தேன். என்னை பார்த்த உடனே எப்படி அவங்களுக்கு தோணுச்சோ தெரில. இது உண்மையிலே நடந்தது. 70 சென்ட்ஸ் அப்படின்னு கூட நான் நோட்ஸில் எழுதி வச்சுருந்தேன் என்னோடய ஃபோனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது என்ன திருவிளையாடல், 70 சென்ட்டை யாருக்கோ கொடுக்கறதுக்காக ஏன் அப்படி நடந்துச்சே தெரில, சரிங்களா? இது வந்து அவங்க நம்ம நல்லது பண்ணுறோன்னு நினச்சி பண்ணுறாங்களா, இல்லை நல்லதுன்னு நினச்சி தான் அந்த அம்மா பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு அது பிடிக்கல. எனக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன் கஷ்டமாக இருக்குது? நான் கேட்டு ஒரு பொருளை கொடுத்தா தான் சந்தோஷமாக இருக்கும். நான் கேட்காமலே ஒரு பொருளை கொடுத்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், யோசித்து பாருங்கள். இப்போ ஃபேஸ்புக்கில் சொல்லுவாங்க, சில புக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, ரிச் டேடு புவர் டேடு. புவர்னால் அப்படியே தெருவில் உட்காந்துக்கிறதுக்கு அந்த அந்த மாதிரி இருந்தால் தான் புவர், ரொம்ப கஷ்டம். இல்லை ரிச்சாக இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. என்ன பொறுத்தவரை பயங்கர ரிச்சாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அது எப்படி எல்லோரும் ரிச்சாக இருக்க முடியும்? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த புக்கெலாம் வாங்கி படிக்காதீங்க, வேஸ்ட்டு. அதை படிக்கிற நேரம் ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்களா, சுந்தர் பிச்சை எவ்வளோ பெரிய ஆள், அவர் சாதாரண பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கிறாரு அப்படின்னு. இப்போ சுந்தர் பிச்சை 10,000 ரூபாய்க்கு வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கி போடுவார். ஏன்னா அப்போ தான் 4 பேர் நம்மளை மதிக்கணும்னு. ஏன்னா அவர் ஏற்கனவே ரிச்சாக இருக்கிற பணக்காரராக இருக்கிறாரு. அவர் என்ன நிலமையில் இருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ எலான் மஸ்க் வந்து எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அவர் மதிப்பாங்க. ஏன்னா அவர் பணக்காரர்னு உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். ரிச்சாக இருக்கிறவங்க சாதாரண ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. இல்லை ஏழைங்க தான் வந்து எக்ஸ்பென்சிவான க்ளோத்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? நான் என்ன கேட்குறேன், பணக்காரங்கள்ட்ட நிறைய பணம் இருக்குது. அப்போ நீங்கள் விலையுறந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வாங்க வேண்டியது தானே? அது உங்களோட மார்க்கெட்டு தானே. இப்போது 3 கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்தந்த கிளாஸ் அந்தந்த நிலமையில் இருக்கிற கடைக்கு தான் போவாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். எங்கள் ஊர் திண்டுக்கல் டவுன்லலாம் ஒரு சில கடைக்கு அவங்க போவாங்க, ஒரு சில கடைக்கு இந்த கொஞ்சம் மிடில் கிளாஸ் போவாங்க, ஒரு சில கடைக்கு ரொம்ப பணக்காரங்க போவாங்க, சரிங்களா? அப்போது பணக்காரங்களுக்குன்னே உருவாக்கப்பட்ட எக்ஸ்பென்சிவான அந்த ட்ரெஸ்ஸுகளை ஏன் பணக்காரங்க வாங்குறது இல்லை? நீங்கள் இப்போ உங்களுக்கான மார்க்கெட்டு தானடா, நீங்கள் போய் வாங்க வேண்டியது தானே. ஐயோ, புவர் பீப்புள் தான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்குவாங்கன்னு ஒரு மோசமான, ஒரு அநியாயமான ஒரு கமெண்ட்டை சொல்லிகிட்டே இருக்கிறானுங்க ஃபேஸ்புக்கில். நான் உண்மையாகவே சொல்கிறேன். இப்போ அந்த 70 சென்ட்ஸ் கொடுத்த அம்மாவுக்கு என்னை பார்க்குறப்ப என்ன தோணி, என்ன நினச்சி கொடுக்குறாங்க? அப்போ அவங்க ட்ரெஸ்ஸை வச்சு தான் பார்க்குறாங்க, சரியா? ட்ரெஸ்ஸு என் கண்ணுக்கு நல்லா தான் இருக்குது. பேண்ட்டு சட்டை ஜம்பர் போட்டிருக்கேன்.
என்ன ட்ரெஸ்ஸு போட்டால் நீங்கள் வந்து பணக்காரங்கன்னு நினைப்பீங்க. நீங்கள் செய்கிற தேவையில்லாத அதாவது ஒரு சாதாரண மனுஷங்கள் இன்னொரு மனுஷனை தேவையில்லாத வம்பிழுக்கிறாங்க பார்த்தீங்களா, தேவையில்லாமல் வம்பிழுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை தான் தவிர்க்கணுமே தவிர அவங்க ரிச்சு க்ளோத்ஸ் போட்டிருக்காங்களா இல்லை பாடாவதி துணி போட்டிருக்காங்களாங்கிறது பிரச்சனை கிடையாது. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் பெண்கள் ஒரு விஷயத்த அந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீ இங்கிலீஷ் நியூ இயருக்கு தான் தீர்மானம் எடுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அது சில பெண்கள் பார்த்தீங்கன்னா அதாவது நம்மலாம் யோசித்து பாருங்கள், ஒரு துணிக்கடைக்கு போய் ஒரு சேலை எடுக்கிறதுக்குள்ள எத்தனை சேலையை நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்மளுக்கு கிஃப்ட்டுன்ற பேரில் ஒரு சிலர் கொடுக்குற ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து கிஃப்டாக கொடுக்குறப்ப வேணான்னு சொல்ல முடியல, இல்லை எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்ல முடியல. ஆனால் அவங்க நைஸாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாரியை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அதை நைஸாக அடுத்தவங்களுக்கு தள்ளி விடுவாங்க பாருங்களேன். அது உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோ அந்த அந்த நமக்கு பிடிக்காத ஒரு பொருளை கை நீட்டி வாங்குகிற அந்த கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தயவு செஞ்சு எனக்கு எந்த பெண்ணும் எனக்கு வந்து எனக்கு சேலை கொடுக்கவே கொடுக்காதீங்க, சேலை கொடுக்காதீங்க. இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் கொடுத்த சேலைக்கு நான் சட்டை தைச்சி வச்சுருக்கேன், போடவே முடியல, அந்த சேலையை கட்டவே முடியல. நான் வந்து 50 கிலோ இருக்கேன், உண்மையை சொல்கிறேன். 50 கிலோ இருந்தப்போ ஒருத்தவங்க ஒரு சேரீ கொடுக்குறாங்க, அந்த சேலையே ஒரு 1.5 கிலோ இருக்குது, 2 கிலோ கூட இருக்கும், அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அவங்களால அதை கட்டிக்க முடியலன்னு சொல்லிவிட்டு என்னை பார்த்தா கேணிச்சி மாதிரி தெரியுதுல்ல, உடனே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த இந்தியாவுக்கு போகிறேன் இப்போ எவனா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி டிக்கெட் போட்டு நான் இந்தியாவுக்கு வர்றேன், எனக்கு ஒரு 500 ரூபாய்க்கோ ஒரு 1000 ரூபாய்க்கோ சேலை வாங்க தெரியாத, உடனே அவங்க சேலை கொடுக்குறாங்களா அப்படி. உண்மையிலே சொல்கிறேன், இதெல்லாம் இரக்கம் இல்லாத மக்கள். நாகரிகம்னு என்னன்னு தெரில, ஒரு விருந்தாளி எப்படி நடத்தணும்னு கூட தெரில, ஒரு விருந்தாளி எப்படி நடத்தணும்னு கூட தெரியல. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு மீடியம் ஹைட்டுக்கும் கம்மியாக இருக்கிற எனக்கு வந்து காட்டன் சேரீ கொடுப்பாங்க யாராவது. அந்த காட்டன் சேரீயை சரி கட்டலான்னு சொல்லிட்டு வேகமாக எடுத்து பார்க்குறேன், அதை மடிக்கிறதுக்கே அப்படி லேசாக இந்த ஏரியாவை மடிக்கிறதுக்கே முடியல. இந்த மாதிரியெல்லாம் வந்து வன்மத்தோடு நான் செயல்படாதீங்க. இதெல்லாம் வன்மம் தானே சொல்கிறேன். உங்களுக்கு எந்த சேலை உண்மையிலே நம்ம மேலே அன்பு இல்லைங்கிறது அதுலேருந்தே தெரியுது, புரியுதுங்களா? நம்மளோட மரமண்டைக்கு அது புரிய மாட்டேங்குது, லேட்டாக தான் புரியுது. 2 கிலோ வெயிட்டில் இருக்கிற சேலை ஒரு 50 கிலோ இருக்கிற ஒரு சாதாரண இப்போ பரவாயில்ல, அப்போது 50 கிலோ தான் இருந்தேன். அது கொடுக்குறதுக்கு எப்படி தான் மனசுக்கிறது? நான்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேன். எங்கள் வீட்டிலலாம் வந்து பக்கத்தெருவுலேருந்து ஒருத்தர் வீட்டுக்கு வந்தால் கூட தின்பட்டம் இருந்துச்சுன்னா உடனே கொண்டு வந்து கொடுப்பேன், இந்த பெரியம்மா வந்திருக்கு சாப்பிட்டாட்டுன்னு. அவ்வளோ அன்பாக நாங்களாம் பழகுவோம். நான் கூட ஒரு பொண்ணுக்கு சாரீக்கு ப்ரெசென்ட் பண்ணேன், நான் சேல் பண்ணுறதுக்கு வாங்கி வச்சுருந்தால அதில் ஒரு அழகான சாரீ, அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் அந்த சாரியை கேட்டாங்க. அந்த சேலையை தான் அந்த பொண்ணுக்கு நான் போய் கிஃப்டாக கொடுத்தேன், புது சாரீ. ஏன்னா எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு போகிறேன்னு தெரில, சும்மா வழக்கமாக என்ன வாங்கிட்டு கிஃப்ட்டு கொடுக்குறேன்னு எனக்கு தெரியல. புது வீடு பால் காய்ச்சினாங்க, எல்லோரும் கேட்டாங்க அந்த சாரீ வேணும்னு. அந்த சாரீ தான் எல்லோரும் பிடிச்சிருக்கு, ஸோ இதை கொடுக்கலான்னு போய் கொடுத்தேன். ஆனால் நான் இந்தியாவுக்கு போகிறப்போ பிடிக்கலை, தனக்கு பிடிக்கலை, எனக்கு வேணாம், இந்த சாரியை நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிகிட்ருக்க சாரியெல்லாம் எனக்கு கிஃப்டாக கொடுத்தா உங்களுக்கு எம்பிட்டு இருக்கணும்? நான் திரும்ப சொல்கிறேன், லட்சக்கணக்கில் செலவு பண்ணி டிக்கெட் வாங்குறவங்களுக்கு ஒரு சேலை வாங்க தெரியாதா? எனக்கு சேலை செலக்ட் பண்ண தெரியாதா? அப்புறம் வந்து என்ன பண்ணுறது, நான் இங்கே வந்து ஆஸ்திரேலியாவில் சேரிட்டின்னு ஒன்று இருக்குது. இந்த புக்கு, ட்ரெஸ்ஸு, பொம்மை எல்லாத்தையுமே சேரிட்டியில் போட்டுடலாம். அதை வந்து அவங்க செகண்ட் ஹேண்ட் ஷாப் மாதிரி வச்சு விற்பாங்க. அது வந்து அதுக்கு சில கடைகள் இருக்குது, சரிங்களா? அதுவும் அவங்க ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க, அது கொஞ்சம் ஒரு $10, $5, $20 அப்படி விலை வச்சு விற்பாங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, நான் அவருக்கு ஃபீஸ் கொடுக்குறேன், அவர் கிளாஸ் எடுக்கிறாரு, நான் ஃபீஸ் கொடுக்குறேன் டியூஷன் கிளாஸுக்கு. அவர் கேட்குறாரு, சின்ன பசங்க புக் இருக்குது வேணுமா அப்படின்னு. இல்லை, உங்களுக்கெல்லாம் எவ்வளவு கொழுப்பு இருக்குது உடம்புல? நான் ஃபீஸ் கொடுக்குறேன், ஒரு டீச்சரு ஸ்டூடெண்ட்டு அப்படின்றதோடு நிறுத்திக்கணும். எனக்கு வந்து இலவச பொருள் நான் கேட்டேன்னா. ஆனால் இந்த மக்கள் ரொம்ப மோசமான ஒரு ஆட்டிடியூடோடு இருக்காங்க. அதாவது நம்மளுக்கு நான் எத்தனையோ பேருக்கு வந்து ஒரு நட்பு ரீதியாக பொருளை கொடுக்குறேன். நான் சொல்கிறேங்க, பக்கத்து வீடு, ஒரு கோயம்புத்தூர் பொண்ணு, அப்புறம் வந்து ஒரு வேலூர்காரங்க, எத்தனை பேருக்கு நான் எவ்வளோ பொருள் கொடுத்துருக்கேன் தெரியுமா?
ஆனால் அவங்க யாருமே ஃப்ரெண்டாலாம் என்ன நினைக்கிறதே கிடையாது. ஆனால் நான் உண்மையிலே சொல்கிறேன், என் மனசு கஷ்டப்பட்டுச்சுன்னா அவங்களுக்குலாம் வந்து தண்டனை கிடைக்கும். நான் நட்பு ரீதியாக எந்த பொருளை கொடுத்தாலும் அது திருப்பி வந்து நம்மளுக்கு அந்த மரியாதை கொடுக்கவே மாட்டேன்றாங்க. அதனால தான் இப்போ எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம். எனக்கு முன்னாடியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையேன்னு ரொம்ப அந்த தெருநாய் மாதிரி ஏங்கிக்கிட்டே இருந்திருக்கேன். அது 2018. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா, ஐயோப்பா ஃப்ரெண்ட்ஸே எனக்கு வேணாம், ஃப்ரெண்ட்ஸே வேணாம், தமிழ் பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம். நிம்மதியாக இருக்குது. எனக்கு எந்த ஃபோனும் வராது, எந்த மெசேஜும் வராது. நான் என்ன பண்ணுறேன், என்ன செய்கிறேன், யாரும் எனக்கு கேட்க வேணாம். அது பேசிக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு ஒரு வேல்யூவே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப 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 கன்னிங் ஃபெலோஸ். ஒரு அஃபிஷியலான ஒரு பொண்ணு வந்து 1 மணி நேரம் பேசுகிறாங்க. அவங்க எதுக்கு பேசுகிறாங்க தெரியுமா? அவங்களோட டே கேரில் என்னை வேலைக்கு வைக்கிறதுக்காக. அதாவது டே கேருக்கு அதாவது டே கேர்னால் ஃபேமிலி டே கேர் வச்சுருக்காங்க. அந்த ஃபேமிலி டே கேரை என்ன மாதிரி யாராவது ஒருத்தர் பார்த்துக்கிட்டா அவங்க வேலைக்கு போகணுமா? ஹவ் க்ரீடி பீப்புள். நீங்கள் இந்தியாவிலேருந்து என்ன விஷயத்தை எடுத்துகிட்டு வரக்கூடாதோ அதை எடுத்துகிட்டு வர்றீங்க. எவ்வளோ அசிங்கமாக என்னை வந்து அப்படியே அசிங்கமாக திட்டன்னு போல் மனசுக்குள்ளே தோணுது. நான் நிஜமாகவே இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன். அவங்க வீட்டுக்காரர் நிறைய சம்பளம் வாங்குறாரு, இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறாரு. இந்த பொண்ணு டே கேர் ஃபேமிலி டே கேர் வச்சுருக்காங்க. அந்த டே கேர் மூடக்கூடாதான். ஃபேமிலி டே கேரை மூடாமல் வேலைக்கு போகணுமா? சரி, ஆஸ்திரேலியா கூட உருப்படக்கூடாதுல்ல? யாராவது ஒருத்தர் வந்து வேலைக்கு வச்சுட்டு இந்த பொண்ணு வேலைக்கு போகணுன்னு பார்க்குறாங்க. இவ்வளோ காசை வச்சு நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க? நிறைய பணம் சேர்க்கறது பிள்ளைகளுக்கு நல்லதே கிடையாது. அந்த பொண்ணு என்கிட்ட ஒரு மணி நேரம் பேசுகிறாங்க. வள எனக்கு அது அஃபிஷியலாக தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்டு கூட கிடையாது. அன்றைக்கி பார்த்தப்பறம் அந்த பைப்பை வந்து தப்பாக போட்டு வச்சுட்டான் அந்த வேலை செய்ய வந்தவன். அந்த வேலை செய்ய வந்தவனும் தமிழ் தான், உருப்படாதவன். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், நான் வந்து இப்போ எங்கள் அம்மா இறந்து போகிற வரைக்கும் ரொம்ப அமைதியாக தான் இருந்தேன். ரொம்ப அமைதியாக சாதுவாக. ஆக்சுவலி நான் திருச்சிக்கு படிக்க போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு 2-3 வருஷம் ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என்னை வந்து நான் படிக்காதனால நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படி இப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த திருச்சிக்கு படிக்க போகிறதுக்கு முன்னாடி இருந்த மனநிலைக்கு என்னை எல்லோரும் கொண்டு போய் தள்ளுறாங்க. நான் வந்து அப்படி கோவப்பட்டு எனக்கு ஏதாவது நோய் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன அந்த இடத்துக்கு தான் எல்லோரும் தள்ளுறாங்க. என்னை எல்லோரும் தள்ளுறாங்க. நான் என்ன கேட்குறேன், நான் சொல்கிறத கேளுங்க. நான் மரியாதை கொடுக்குறேன், எனக்கு திருப்பி மரியாதை கொடுக்கணும். நான் எவ்வளோ மரியாதை கேட்குறேனோ நான் கொடுக்குறேனோ அவ்வளோ கொடுக்கணும். எவ்வளோ பாசத்தை கொடுக்குறோனோ அவ்வளோ பாசத்தை திருப்பி கொடுக்கணும். அல்லாட்டி எனக்கு தேவையில்லை. அது யாராக இருந்தாலும் தேவையில்லை. கடவுளாக இருந்தால் கூட எனக்கு தேவையில்லை. அப்படி இருக்கிறப்போ நான் வந்து எனக்குன்னு ஒரு வேல்யூ வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஒரு மதிப்பு வச்சுருக்கேன்னா அதில் பாதிக்கு கால்வாசி கூட கொடுக்க மாட்டேங்குதுக்கு. அதனால தான் எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நான் ஒரு பொருள் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பழமே கொடுக்குறேன், ஒரு பொருளை கொடுக்குறேன்னா அது என்னோட சம்பாத்தியத்துலேருந்து வரல, எங்கள் வீட்டுக்கார சம்பாத்தியத்துலேருந்து வந்தது. நான் வந்து பொருளெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அவர்கிட்டே போயிட்டு அவங்க என்னை மதிக்கலை, பாசமாக இல்லைன்னு சொன்னால் அவர் கோச்சு வர இல்லையா? நீ ஏன் இப்போ பார்த்தா எல்லாருக்கும் பொருளாக கொடுக்குற, வாயில் மட்டும் பேசி. அவர் சொல்கிறார், வாயில் மட்டும் பேசு, வாயில் பேசுனா வாயில் மட்டும் பேசு, நீ எதுவும் கொடுக்காது அப்படின்னு. கொஞ்சம் கூட மரியாதை இல்லை. எல்லா ஃபோன் நம்பரையும் பிளாக் பண்ணிவிட்டு பேசாமல் இருக்கணும். எரிச்சலாக வருது. இப்போ அந்த அம்மா வந்து எனக்கு 70 சென்ட் கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு என்ன தோணுச்சு? நான் கடைக்கு வந்திருக்கேன், பொருள் வாங்க வந்திருக்கேன், அந்த அம்மாக்கிட்ட நான் காசு வாங்க வந்தேன் இல்லை? நான் வந்து உங்களுக்கு டியூஷன் கிளாஸ் உங்களுக்கு இப்போ அனுப்பிச்சிருக்கேன், நான் ஃபீஸ் கொடுக்குறேன், நீ கிளாஸ் எடுக்கிறீங்க, உங்கள்கிட்ட நான் வந்து பழைய புக் வேணும்னு கேட்டேனா? கொஞ்சமாவது ஏன்டா இந்த ஸ்கின்னு கலரில் இருந்தால் உங்களுக்கு என்ன ஏழை மாதிரி தெரியுதா? உங்களுக்குலாம் ஏன்டா மூளை வேலை செய்ய மாட்டேங்குது? இந்த நபர் $25 1 மணி நேரத்துக்கு வாங்குகிற நம்பர்லாம் கவர்மெண்ட்டுக்கு இதுவே வரியே கட்டுறது கிடையாது. இந்த டியூஷன் காசெல்லாம் நேர்மையாக இருக்கிறோன்னு சொல்லிக்காதீங்க. கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வரி கட்டுறதில்ல, ஆனால் உங்கள் பிள்ளைங்க மட்டும் பெரிய ஸ்கூலில் படிக்கணும். யார் வீட்டு டேக்ஸில் நீங்கள் படிக்க வைக்கிறீங்க? ஆனால் இவங்க டேக்ஸ் கட்ட மாட்டாங்களாம். நீங்களாம் உங்கள் சொந்த நாட்டில் இருந்திருக்கணும், இங்கெல்லாம் வந்திருக்கவே கூடாது. யார் வந்து நேர்மையாக இருக்காங்களோ, யார் வந்து கடவுளுக்கு பயந்து உண்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வீசா கொடுக்கணும். இப்போ இந்த வீட்டு வேலை செய்ய வந்தான் பார்த்தீங்களா, அவங்க கூட டேக்ஸ் கட்ட மாட்டான். எல்லா வேலையும் ஒன்றாண்டா பண்ணி வச்சுருக்கேன்.
நான் வந்து காசை பிடிச்சி வச்சுருக்கேன். நான் வந்து வேலை செய்ய ஆரம்பித்தப்ப நான் தம்பி போப்பா வாப்பான்னு தான் சொன்னேன். ஆனால் அவன் வேலை தப்பாக செஞ்சு வச்சு என்னை வெறுப்பேற்றுறான். வாய் திறந்தாலே போய் பேசுகிறான். அதனால காசை பிடிச்சி வச்சுருக்கேன். நீ ஜென்மத்துக்கு அந்த காசை வாங்க முடியாது. வந்தேன்னு வச்சுக்க போதாக தான் கிடைக்கும். ஏன்னா நான் வந்து இங்கே பாருங்கள், கடவுளுக்கு பொதுவாக நான் சொல்கிறேன், எங்கள் அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி வர 2023 வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருந்தேன். ஆனால் நான் வந்து எவ்வளோ அமைதியாக இருக்கிறனோ, எவ்வளோ தன்மையாக பேசுகிறனோ, அந்தளவுக்கு என்னை சீண்டிக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே. ஒருத்தர் கூட பாக்கி இல்லை, எல்லாருமே. இனிமேலாம் எல்லாரோட சண்டை போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து சாதுவாக போங்க வாங்க அப்படியா, அதாவது நம்ம மனசுக்குள்ள கோபம் வந்தாலும் அதை அடக்கிக்கிட்டு அமைதியாக இருக்கிறனால அவங்க ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. இவ இப்படி தான் இவளை வந்து ஏமாற்றலாம். அந்த வீட்டு வேலை செய்ய வந்து பேசின பொய்யெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, ஐயோ இதெல்லாம் விளங்கவே மாட்டாடா, நீ விளங்கவே மாட்டேன், நீலாம் விளங்கவே மாட்டேன். எவ்வளோ பொய். அவன் ஏற்ற வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், தமிழ் பாட்டு கேட்டுச்சு. சரி இவனை வச்சு வேலை செய்யலாம், அவன் வந்து இலங்கை பையன். அவன் பொய்யெல்லாம் அவன் ஆஸ்திரேலியாவில், அதாவது என்னோட இப்போ சிந்தனை என்ன தெரியுமா, என்ன ஒருத்தன் ஏமாற்றிட்டு இன்னொருத்தரை ஏமாற்ற போகக்கூடாது. அதனால நான் காசை பிடிச்சி வச்சுருக்கேன். நீ ஒரு நாள் காசை கேட்டு வா, உனக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு. நான் வந்து அவன் மேலே கேஸ் கொடுக்கணும்னு சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரர் வேணான்ட்டு போனா போகுதுன்னு காசை நான் பிடிச்சிக்கிட்டேன், தரல. இது என்னடா இது, இப்போ லாஜிக்கோடு பேசுங்க. இந்த உலகத்தில் என்ன லாஜிக் இருக்குது? ரிச் பீப்புள் வந்து சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. அவனை யார் ரிச்சாக ட்ரெஸ் பண்ண வேணான்னு சொன்னது? அவங்கள யார் நீ வந்து காஸ்ட்லியாக ட்ரெஸ் பண்ணாதன்னு சொன்னாங்க? ஒரு புவர் பீப்புள் தான் எக்ஸ்பென்சிவாக போடுவாங்களா? புவர் பீப்புள் ஏன் எக்ஸ்பென்சிவாக போடுறாங்க தெரியுமா? என்னை தொல்லை பண்ணாதீங்கடா, எனக்கு எவன் வந்து பிச்சை போட வேணாம், முட்டா பசங்களாம் தெருவோட போங்கடா அப்படின்னு சொல்கிறது தான் அந்த நல்லா ட்ரெஸ் பண்ணுறது. என்னை வந்து தொல்லை பண்ணாதீங்க, நான் உன்கிட்ட வந்து பிச்சை கேட்கல, யூ கன்சிடர் யுவர் செல்ஃப் ஐ எம் அ பெக்கர். எனக்கு வந்து பழைய பொருளை கொடுக்க முயற்சி பண்ணுறது, ஏதாவது வேணுமான்னு கேட்குறது. நான் வந்து நான் ரொம்ப டீசெண்டான ஆள். நான் ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக பேசுவேன். ஆனால் வந்து என்னை வந்து சீப்பாக ட்ரீட் பண்ணால் அவ்வளோதான். நம்பரை பிளாக் பண்ணிடுவேன், பேச மாட்டேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இப்படி நின்றுட்டு இருந்தால் கூட இப்படி பார்க்காம போயிட்டே இருப்பேன். ஏன்னா படித்தவங்களும் அப்படித்தான் இருக்கீங்க, படிக்காதவங்களும் அப்படித்தான் இருக்கீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? ஒரு பொண்ணுலாம் ஃபோன் பண்ணிட்டு, என்னங்க ஃபோன் பண்ணி எடுக்கவே இல்லை அப்படின்னு. என்ன என்கிட்ட ஒரு பொருள் வாங்க வர்றவ நீ என்னென்ன அதிகாரம் பேசுகிற? லோவ் யுவர் வாய்ஸ். இனி இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுன்னு வச்சுக்கோ, உனக்கு இருக்குது. நான் தான் சொல்கிறேன், நான் இனிமேல் ரூடாக தான் இருக்க போகிறேன். யார்கிட்டையும் வந்து பணிவாக அன்பாக, சின்ன பிள்ளைங்கக்கிட்ட மட்டும்தான் அன்பாக பணிவாக இருக்க போகிறேன். வேறு யாராக இருந்தாலும் சரி, என்ன சொல்லு போ, மூஞ்சி இவ்வளோதான். என்னை வந்து மோசமாக ட்ரீட் பண்ணுறப்போ நான் வந்து உங்களை ராஜா மாதிரி ஒரு கடவுள் மாதிரி வச்சு ட்ரீட் பண்ணணுமா? புல்ஷீட். உண்மையிலே சொல்கிறேன். நான் இந்த ஒரு 15 வருஷமாக பார்க்குறேன். நான் எனக்கு கொடுக்குற மரியாதை திருப்பி கொடுக்குறவங்க மட்டும் பார்த்தா ஒரு 3 பேர் தான் இருப்பாங்க, 3 பேர் 4 பேர் தான் இருப்பாங்க. மற்ற எல்லாருக்கும் அவ்வளோ லேசாக தெரியுது. நீ இனிமேல் யாராவது என்னை வந்து மோசமாக ட்ரீட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துலையே அடி கிடைக்கும் சொல்லிவிட்டு. ரிச்சு நான் வந்து பணக்காரியும் கிடையாது, ஏழையும் கிடையாது, நான் மிடில் கிளாஸும் கிடையாது, எந்த கிளாஸும் கிடையாது. என் கூட பேசணுன்னா பேசுங்க, பேச இஷ்டம் இல்லாட்டி போயிட்டே இருங்க. ஆனால் அதிகாரமாக பேசுனீங்கன்னா வாய் உடையும் சொல்லிவிட்டேன். ஏன்னா நான் உண்மையில் சீரியஸாக பேசணும்னு நினைக்கல. இந்த 2 பேர் வந்து டேக்ஸ் கட்டலைன்னு சொல்லியிருக்கல, அது உண்மை தான், அதில் பொய்யெல்லாம் கிடையாது. ஓவராக பேசுகிறது, ஓவராக திங்க் பண்ணுறது. நம்ம வந்து சரிங்கன்னு பேசணுன்னா அது என்னத்தை சொல்கிறது? அந்த ஸ்கூலை பற்றி சில இன்ஃபர்மேஷனாக அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க வீட்டுக்காரங்க வீட்டுக்குள்ளே இருந்து சீக்கிரம் வா, உள்ளே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஏன்னா எங்களால் பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரியுதா? அப்போ எங்களை மாதிரி பேரண்ட்ஸை நம்பி தானே உட்காந்துருக்கீங்க டியூஷன் படிக்க வருவாங்கன்னு. ஏன் இந்த கவர்மெண்ட்டில், ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறது இப்போ சம்பளம் பத்தாது? எல்லா இடத்துலையும் காசு சம்பாதிக்கணும், ஆனால் டேக்ஸ் கட்டக்கூடாது. மூஞ்சிகளை பேர் இதில் வேறு வராங்க போகிறவங்களாம் எகத்தால பண்ணிக்கிறது. உண்மையிலே சொல்கிறேன், இந்தியாவிலே இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்தியாவிலே இருந்திருக்கலாம். எங்களை மாதிரி ஒரு கிராமத்தில் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு நிம்மதியாக மாடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன்.
எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வீடியோவை நான் டெலீட்லாம் பண்ண மாட்டேன். கொஞ்சம் மனுஷங்களாக மாற்றிங்க, இல்லாட்டி நீங்கள் அடி வாங்குவீங்க என்கிட்ட. நான் யாருக்கு இதுவரை எந்த கெடுதலும் பண்ணது கிடையாது. ஆனால் என்னை வம்புழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அசிங்கமாக பேசுவேன். ஒருத்தர் அமைதியாக இருக்கிற வரை நீ என்ன வேணால் பண்ணலாம். திருப்பி பேச ஆரம்பித்தா இந்த இப்படி அப்படி சைகை பண்ணுறது, என்னை பார்த்து ஒரு அச்சுறுத்துற மாதிரி சைகை பண்ண பாருங்களாம் விளங்கவே மாட்டேன். அவன்லாம் நம்மக்கிட்ட ஏகப்பட்ட காசு வாங்கினவன். எனக்கு கடவுள் உன்னை பார்த்துக்கிட்டு உனக்கு கடவுள் வந்து நல்ல தண்டனை கொடுப்பாரு. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நைட்டில் வீடியோ பண்ணலான்னாலும் தூக்கம் வருது, பகலில் வீடியோ பண்ணால் நான் அந்த ரூமில் உட்காந்து, அப்புறம் அந்த பிள்ளைங்க வந்து பின்னாடியே வருது, அப்புறம் இந்த ரூமில் உட்காந்து கதவை திறந்துட்டு வர்றாங்க. அந்த கோவத்தில் தான் டக்குன்னு கோவமாக வீடியோ பண்ணிவிட்டேன். நான் உண்மையில் கோவமாக பேசணும்னு நினைக்கவே இல்லை. எனக்கு வந்து வேலை வெட்டி கிடையாது, வேலைக்கு போனாலும் ஒரு உருப்படியான ஒரு ஸ்டெடியான வேலை கிடையாது. உங்களுக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மனசு வர மாட்டேங்குது, என்ன தான் பண்ணுறது? வேலைக்கு போகிற பொண்ணுங்களும் என்னை மதிக்க மாட்டேங்குது. சரி, நான் வந்து தமிழ் இலக்கியம் படித்ததுக்காக நான் வருத்தப்படல. ஆனால் எனக்கு அதாவது நீங்கள் ஒரு 18 வயசு பொண்ணு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு பாட்டு போட்டுக்க டான்ஸ் ஆடுனா, ஐ சப்போர்ட் யூ சிஸ்டர். அவள் எதுக்கு டான்ஸ் ஆடுறா? இந்த ஏதோ பொண்ணுங்கள்லாம் எவ்வளோ பேர் டான்ஸ் ஆடுது. எத்தனை படம் சினிமாவிலும் தான் டான்ஸ் ஆடுறானுங்க, யூடியூப்லேயும் டான்ஸ் ஆடுறான், ஃபேஸ்புக்கில் டான்ஸ் ஆடுறான், இன்ஸ்டாகிராம்லேயும் டான்ஸ் ஆடுறான். இதில் என்ன உங்களுக்கு சந்தோஷம் இருக்குன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வீடியோ பண்ணுறேன்னு எனக்கு தெரில. எட்டு கோடி பேர் இருக்கீங்க தமிழ்நாட்டில். பிச்சை எடுக்காத குறையா இருக்கு. என்ன மனசு? ஒரு தமிழ் இலக்கியம் படித்த ஒருத்தர் குப்பை பொறுக்கிட்டு இருந்தார். நான் யோசித்தேன், அவர் படித்த படிப்புக்கும் அவர் செய்கிற வேலைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? முயற்சி பண்ணணும், எவ்வளோ படிக்கிறோம் நம்ம.